ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் துவையல் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். வாங்க பீக்கங்காயை கட் பண்ணிக்கலாம். துவையலுக்காக பீக்கங்காய் எடுத்துக்கிறேன் 3 காய் பாருங்கள். விதெல்லாம் எடுக்க தேவையில்லை, பிஞ்சாக தான் இருக்குது. தேவைன்னா எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். வதக்க தான் போகிறோம், அதனால் பீஸ் சின்ன சின்னதாக போட்டுங்க, சீக்கிரம் வதவிடும். பாருங்கள், பீக்கங்காயை நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன். அதை கூட பாருங்கள், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் கழுவி எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். பூண்டு 1 கை எடுத்துருக்குறேன். பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்குறேன். காஞ்ச மிளகாய் ஒரு 6 மிளகாய் எடுத்துக்கிறேன். அதை கூட வெங்காயம், எலுமிச்சை சைஸில் ஒரு புளி, தக்காளி. நாங்கள் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றுவோம். திட்டமாக எண்ணெய் ஊற்றிட்டா போதும். உளுத்தம்பருப்பு வெள்ளைப்பருப்பும் போட்டுக்கலாம். போட்டாச்சு. கறிவிடக்கூடாது, பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டேன், அதை கூட காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயும் போட்டேன். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போட்டோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நான் போட்ட பொருள் எல்லாமே போட்டால் பீக்கங்காய் துவையல் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குது. வதவிச்சு பீக்கங்காய் போட்டுக்கலாம். பீக்கங்காய் அந்த மாதிரி துவையல் பண்ணி கொடுத்தா தான் எங்கள் பசங்க சாப்பிடுங்க. குழம்புலாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் குழம்புல போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாம் வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பீக்கங்காய். ஆனால் என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் செய்ய மாட்டேன். துவையல் தான் அரைப்பேன். பாருங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லியும் போட்டாச்சு. இதுவும் பசங்க ஒதுக்கி வச்சுருவாங்க. சாம்பாரில் எதில் போட்டாலும் ஒதுக்கிடுவாங்க, சட்னியில் போட்டாலும் ஒதுக்கிடுவாங்க. புளி இதிலே போட்டு வதக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா வதக்க எவ்வளோ வாசனை எப்படி வருது பாருங்க. இந்த மல்லி, கருவேப்பிலை, பீக்கங்காய் எல்லாமே சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். சின்ன ஜாரில் போட்டால் நல்லா நைஸாக அரையும். பாருங்கள், சூடு ஆறட்டும். ஆறின பத்துக்கு அரைச்சி காட்டுறேன். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். தாளித்து காட்டுறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா தோணை ஊற்றிக்கலாம். ஏற்கனவே அதுலேயும் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 நாளைக்கு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க, டேஸ்ட் மாறிடும். வெளியில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பாருங்க,
இந்த தோசைக்கு சாப்பிடலாம், இட்லிக்கு சாப்பிடலாம், சாதத்துக்கு சூடாக சாதம் வச்சு சாதத்தில் போட்டு தச்சு சாப்பிடலாம். பாருங்க இட்லி நல்லா சூடாக இருக்குது. இப்போதான் ஊறுகாய் துவையல் வந்து தாளித்து எடுத்து வந்து வச்சுருக்கேன். இந்தமாரி சூடான இட்லியில் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.